அந்த விஸ்வாமித்திரருங்கிற அந்த முனிவர் வந்தார். எப்படி வந்தார்னா சராஜோ தரிசனாகாங்கி துவாராத்யக்ஷானுவாச்சஹாங்கிற அத்தியாச்சரியம் இப்படி வந்து நிற்கிறார். வந்தது யாருன்னா விஸ்வாமித்திரர். அங்க இருக்கக்கூடிய காவலாளிகளுக்கு எதுவுமே தெரியாது. உள்ள மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, வெளியே ஒரு ரிஷி வந்திருக்காரு. வந்தோடனே இவர் ராஜாவை பார்க்கணும்னு கேட்கிறார். ராஜாங்கத்துல என்ன வழக்கம்னா உள்ள போய் அனுமதி வாங்கிட்டு வந்துதான் வெளியில இருக்கிறவாளை விடணும். அதனால இவன் நிக்கிறான். உடனே அவர் கேட்கிறார் சீக்கிரம் சீக்கிரம்ங்கிறார். வந்தவா யாருன்னு கேட்கிறார், சீக்கிரம்ங்கிறார். அந்த காவலாளிக்கு புரியல, அங்க இருக்கிறவாளுக்கு சீக்கிரம்னா யாரு, நீங்க யாருன்னு சொல்லுங்கிறார். ஆக்ஷாதா சீக்கிரம் போய் சொல்லுங்கிறார். சீக்கிரம் சொல்லுங்கன்னா யார போய் எங்க சொல்றது, யாருன்னு போய் சொல்றதுன்னா மாம் மாம் என்ன போய் சொல்லுங்கிறார். நீங்க வந்திருக்கேன்னு சொன்னா போருமா, யார் வந்திருக்கான்னு சொல்லுவேன். மாம் பிராப்தம் நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லுங்க. அதற்கும் மேல சொல்ல நீங்க வந்திருக்கேன்னு சொல்லி நீங்க யாருங்கிற அட்ரஸே இல்லையே. நீங்க யாருன்னா கௌஷிகம். கௌஷிகம்னால அவளுக்கு புரியல. ஏன்னா குஷிக வம்சத்துல பிறந்தவாள் தான் கௌஷிகாள். நீங்க அதுல யாருன்னு கேட்கிறார். ராதினசுதம். ராதினசுதம்னு என்னன்னா நிக்கிறவா அப்ப அப்படியே இந்த ஈட்டியை கீழே போட்டா அங்க ஒருத்தர் கூட இல்லை, எல்லாரும் உள்ள போய் இந்த ராஜா இடத்துல விஸ்வாமித்திரர் வந்திருக்காருன்னா. ஏன்னா ராதிசுதன் விஸ்வாமித்திரர் கோபிஷ்டர்ங்கிறது உலகத்துக்கே தெரியும். அவருக்கு ஒரு புத்திரர் தான். அதனால எல்லாரும் என்ன பண்ணா, இங்க யாருமே இல்ல, எல்லாரும் கிளம்பி அங்க போயிட்டா. சம்பிராந்த மனச சர்வே ஏன வாக்கியேன சோதிதா. இப்படி அந்த வாக்கியம் முடிஞ்சது, வந்திருக்கிறது விஸ்வாமித்திரருக்கான தெரிஞ்சது. உடனே என்ன பண்ணா, நேரா அடுத்த நிமிஷம் இந்த ராஜாட்ட போய் தசரதன்ட்ட போய் விஸ்வாமித்திரர் வந்திருக்கான்னு சொல்ல, வந்தாரையா விஸ்வாமித்திரருங்கிற, வந்தாரையா விஸ்வாமித்திரர்னு சொல்ல. ஏன்னா அப்படி ஒரு கோபிஷ்டரா அவர் வந்திருக்காருன்னு போய் சொல்ல. அங்க ஒருத்தருமே இல்ல. ஏன்னா அங்க இருந்தா அவர் சபிச்சு விடுவார். கோபம் வந்துடும். நான் இவ்வளவு நேரம் சொல்லியும் நீங்க சொல்லலையான்னு சபிச்சு விடுவார். கல்லா போ மண்ணா போன்னு சபிச்சு விடுவார். பரவாயில்ல உள்ள போய் சொன்னா, அனுமதி இல்லாம உள்ள போய் சொன்னா வேலை போயிடும். வேலை போனாலும் பரவாயில்லன்னு நினைச்சானா. ஏன் இவருக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு பதிலா கல்லா போ மண்ணா போன்னு சபிச்சு விட்டான்னா நாளைக்கு உள்ள குட்டியை போய் வீட்டுல போய் பார்க்க முடியாது ஆத்துல. அதனால என்னன்னா எல்லாரும் ஒரே சமயத்துல போய் ராதிசுதன் வந்திருக்காருன்னு போய் சொல்ல. உள்ள இருக்கக்கூடிய தசரதன் பாதியில எந்தவர் சோபாத்தியாயஸ்த பாந்தவாகான்னு எல்லாம் சேர்ந்து இருக்கிறா. இந்த மீட்டிங் நடக்கிற காலத்துல அவரை உள்ள வர சொல்லுன்னு சொல்லலாமே, இவன் தான் ராஜாவாச்சு. ஏன் சொல்லலன்னா மகான்கள் வந்தா அவளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நம்ம தான் கொடுக்கணும். இது இப்போ நான் தான் ஒரு முக்கியமான காரியத்துல இருக்காரு, அவர் அதை விட்டுட்டு போய் பார்க்கணுமா அப்படி அவசியமானா அவசியம் போகணும். ஏன்னா மகத் சந்தரிசன சம்பிராப்தே சமஸ்த நியமைகி அலம். நீ எப்பேற்பட்ட எந்த ஒரு காரியம் பண்ணிட்டு இருந்தாலும் அதற்கு நடுப்புற ஒரு மகான்களை பார்த்தேன்னா அதை அப்படியே நிறுத்திவிட்டு அந்த காரியத்தை பாருங்க. ஒரு சிவ பூஜையே பண்ணிட்டு இருக்கோம், அந்த சமயத்துல ஆச்சாரியால் வாசல்ல வந்து நிக்கிறான்னா, அப்படி ஆச்சாரியால் வந்திருக்கிற காலத்துல சிவ பூஜை பண்ணிட்டு இருக்கேன், ஆச்சாரியால பார்த்தா நமஸ்காரம் பண்ண வரலன்னு யாரும் சொல்லலாம். அது அசடுன்னு அர்த்தம் அப்படி சொன்னான்னா. ஏன்னா நீ 10 வருஷமா 20 வருஷமா 50 வருஷமா சிவ பூஜை பண்ற, சிவ பூஜை பண்ணி என்ன பிரயோஜனத்தை கண்டேன்னா ஒண்ணும் இல்லை, சூன்யம். ஆனா அவா எப்படின்னா கண்ண மூடினா பகவான் தெரியல நிலையில இருக்கிறவாவா அந்த பீடத்துக்கு உண்டான மரியாதை. அப்பேற்பட்ட ஆச்சாரியால் வர காலத்துல இரண்டுக்குள்ள எது முக்கியம்னு பார்த்தா சிவ பூஜை முக்கியம் இல்ல, முதல்ல அவளை நமஸ்காரம் பண்ணணும்னு நினைக்கிறோமே அதுதான் முக்கியம். அது இதெல்லாம் என்னன்னா சாமானிய தர்மம்னு ஒண்ணு, விசேஷ தர்மம்னு ஒண்ணு. சாமானிய தர்மம் யாருக்கு பொருந்தும்னா ஆத்துல ஒருத்தர் ஒரு விருந்தாடி வந்திருக்கார், நம்மளோட வயசுல பெரியவர், அவர் சிவ பூஜைக்கு பத்தியத்துல வந்தாருன்னா நீங்க உட்காருங்க வரேன்னு தலையாட்டு பேசாம இருக்கலாம். அவர் ஒன்றும் தப்பாக நினைச்சுக்க மாட்டார். தப்பா நினைச்சுனால கவலை கிடையாது. ஏன்னா இது இந்த பூஜையும் போது எந்திருக்க கூடாதுங்கிறது தர்மம், இது சாமானிய தர்மம். விசேஷ தர்மம்னா பூஜையா இருந்தாலும் ஆச்சாரியா வந்தா எந்திருக்கணும், குரு வந்தா எந்திருக்கணும். ஒரு ஏகாதசி விரதமே இருக்கும், நம்ம குரு என்ன சொல்றாரு, ஏகாதசி அன்னைக்கு குருவை பார்த்து நமஸ்காரம் பண்ற காலத்துல குரு சொல்றார் நீ ஏதாவது சாப்பிடுங்கிற. உடனே நம்ம சொல்றோம் இந்த ஏகாதசிங்கிறோம். உடனே குரு சொல்ற இல்ல பரவாயில்ல சாப்பிடுன்னு அவர் சொன்னார்னா அவர்கிட்டதான் சொல்லிவிட்ட ஏகாதசின்னு. அந்த சமயத்திலயும் அவர் ஒரு இல்ல பழங்களை கொடுத்து சாப்பிடும், இல்ல பாலோ ஏதோ ஒண்ணு கொடுத்து சாப்பிடுனா சாப்பிடணும். ஏன்னா உனக்கு குரு அவர். இதை விட தாண்டி என்னன்னா குரு வச்சனம், முதல்ல குரு வச்சனம்னா அதற்கப்புறம் தான் நியமல்லாம். இதுக்குதான் சாமானிய தர்மம், விசேஷ தர்மம். சமஸ்த நியமைகி அலம்ங்கிற. அப்படி மத்தியத்துல போய் அந்த மந்திரி ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு குடும்பத்தோட.
அதற்கு மத்தியத்துல போய் அந்த விஸ்வாமித்திர உள்ள கூட்டிட்டு வர, பூர்ண கும்பத்தை கொடுத்து உள்ள கூட்டிட்டு வர, அர்க்கியபாத்தியாச்சமணியம் கொடுத்து அவர் ஒரு ஆசனம் போட்டு இருக்க சொன்னார். உட்கார சொல்லிவிட்டு சந்தோஷப்படுறார். உங்க வருகையால என்னுடைய குலம்லாம் திருப்தியாச்சு. யதா மிருதஸ்ய சம்பிராப்தி யதா வருஷமனோதகே யதா சதிருஷதாரேஷு புத்திர ஜன்மா பிரஜஸ்ய ச பிரணஷ்டஸ்ய யதா லாபஹ யதா ஹர்ஷோ மகோதயே ததைவாகமனம் மன்யே ஸ்வாகதம் தே மகாமுனே. மரணம் மரணம்னு சுவாகதம் சொல்லி அர்க்கியபாத்தியாச்சமணியங்கள்லாம் கொடுத்து உங்க வருகையினால எங்க குலங்கள்லாம் திருப்தி அடைஞ்சது. யதா மிருதஸ்ய சம்பிராப்தி, இந்திரன் அமிர்தம் கிடைச்ச காலத்துல எப்படி தேவர்களுக்கெல்லாம் அந்த அமிர்தம் கிடைச்ச காலத்துல எப்படி சந்தோஷப்பட்டாலோ அது போல நான் சந்தோஷப்படுறேன். யதா வருஷமனூதகே, மழையே இல்லாத ஊர்ல ஒரு மழை பெஞ்சா அந்த ஜனங்கள்லாம் எப்படி திருப்தி அடைவாளோ, அந்த ஊரே எப்படி சந்தோஷப்படுமோ அது போல நான் சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்ல, யதா சதிருஷதாரேஷு, குழந்தையே பிறக்காதுன்னு ஜோசியாலும் சொல்லிவிட்டா, டாக்டரும் சொல்லிவிட்டா. அப்படி இருக்கிற ஒரு தம்பதிக்கு வயசான காலத்துல எப்படி ஒரு குழந்தை பிறந்தா சந்தோஷப்படுவாளோ அந்த சந்தோஷத்தை நான் படுறேன். புத்திர ஜன்மா பிரஜஸ்ய ச, அதற்கு மேல சொல்றார் பிரணஷ்டஸ்ய யதா லாபஹ, தொலைஞ்ச பொருள் கிடைச்சா, விலை உயர்ந்த ஒரு வஸ்து தொலைஞ்சு போய் ரொம்ப நேரம் தேடி அதற்கு அப்புறமா அது கிடைச்சதுன்னா எவ்வளவு ஒருத்தன் சந்தோஷப்படுவானோ அந்த சந்தோஷத்தை நான் படுறேன். ததைவா அகமனம் மன்யே ஸ்வாகதம் தே மகாமுனி. மரணம் மரணம் சொல்லி உபச்சாரம் பண்றார். அதற்கு மேல சொல்றார் கஞ்சதே பரமம் காமம் கரோமி கிமு ஹரிஷிதா ஆப்ரபூதோசி மே பிரம்மன் திருஷ்டா பிராப்தோசி கௌஷிகா தார்மிகா. உங்க வருகையினால் எங்க குளங்கள்ல உள்ளவாள்லாம் கரையேறா, உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க சொல்லணும். கஞ்சதே பரமம் காமம், இங்க என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நான் சித்தமா இருக்கேன். இதை நான் ஒரு அகம்பாவத்தினால சொல்லல, உங்களை பார்த்து மயங்கி சொக்கி போய் கேட்கிறேன். நீங்க எது கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நான் சித்தமா இருக்கேன். ஏன்னா நீங்க சாதாரண ஆசாமி இல்ல, ஆத்ரபூதோசி மே பிரம்மன். உங்களை தேடி காட்டுக்கு வந்து ஒருத்தர் ஒரு பொருளை கொடுக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. எந்த காட்டுல விஸ்வாமித்திரர் இருக்கான்னு யாருக்கு தெரியும்? ஆனா நீங்க இன்னைக்கு நாட்டுக்கு வந்திருக்கேன், எதற்காகன்னா எனக்கு க்ஷேமத்தை கொடுக்க. அப்படி வந்திருக்கிற காலத்துல உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறது என்னுடைய கடமை. நீங்க எது கேட்டாலும் கொடுப்பேன், எது கேட்டாலும் கொடுப்பேன், எது கேட்டாலும் கொடுப்பேன்னு அப்படி கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கோ. நீங்க பாத்திரமா இருக்கிறதுனாலதான் நான் இதை கேட்கிறேன். தர்மபுத்திரரை பார்த்து யக்ஷ பிரஸ்னஸ்ல யக்ஷஸ் கேட்கறது என்ன கேள்வின்னா, தர்மம் பண்றதுக்கு எது காலம், எது புண்ணிய காலம்ங்கிறது. தர்மஸ்ய காலமாக்யாகி, தர்மம் பண்ண எது சிறந்த காலம்னா உடனே அந்த தர்மபுத்திரர் சொல்றா சத்பாத்திரம் எத்தனை லட்சியத்தைங்கிறது. இந்த மாசம் அந்த காலம்னு தனியா கணக்கு கிடையாது. சத்பாத்திரம் எத்தனை லட்சியதை, எப்ப ஒரு சாதுக்கள் கிடைக்கிறாளோ அவளுக்கு அந்த க்ஷணமே கொடுத்து விடு, அதுதான் சத்காலம். அந்த தானம் பண்றதுக்கு அதுவே நல்ல காலம், சிறந்த காலம். அது போல இப்ப நீங்க கிடைச்சிருக்கீங்க, உங்களை விட்டா திரும்பி கிடைக்க மாட்டேன். ஆத்ரபூதோசி மே பிரம்மன் திருஷ்டியா பிராப்தோசி தார்மிகா. இதே போலதான் வாமனாவதாரத்துல மகாபலிக்காக தேவர்களின் பொருட்டு பகவான் வாமனாவதாரம் பண்ணி வரார். அப்படி அந்த நதி தீரத்துல யாகம் பண்றான்னு தெரிஞ்சுட்டு பகவான் என்ன வேஷம் போட்டுட்டு வந்தார்? அந்தனர் வேஷம் போட்டுட்டு வந்து வட்டுவாமன ரூபனாக பகவான் வர, அப்படி பார்த்தா சொக்கி போற ரூபமா, ரூபானு ரூபாவயவம், அங்கத்துக்கு அங்க அழகா இருக்கார். 5 அடி உயரம், ஆனா வயசோ 7. எப்படி இருக்கும்னா ஒரு விகாரமா இருக்க, ப்ரொபோஷனே தப்பா இருக்காதான்னா தப்பா இருக்காது. இது போலன்னா 10 அடியில ஒரு குருவாயூரப்பன் படம் இருக்கு, 5 அடியில குருவாயூரப்பன் படம் இருக்கு, 2 அடியிலயும் இருக்கு, இத்தினோண்டு ஒரு விக்கிரகம் இருக்கு. ஆனா எதுக்கு பார்த்தாலும் அந்த அளவு சரியா இருக்கு. ஏன்னா ப்ரொபோஷன் கரெக்டா இருந்துருச்சுன்னா அது நம்ம கண்ணுக்கு விலட்சணமா தெரியாது. அது போல சுவாமி என்ன வட்டுவாமனா, ஆனா ரூபானு ரூபா அவயவம், அங்கத்துக்கு அங்க அழகா இருக்காரு. அதனால அவரை பார்த்தா ஒரு விகாரமே இல்லை. அப்படி ஒரு ஆகர்ஷம் இழுக்கிறது வந்திருக்கிறது பகவான்ங்கிறது அவருக்கு தெரியாது.
ஆனா என்ன வேணும்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காரு. நீங்க எது சொன்னாலும் நான் கொடுக்கறேன். கஞ்சதே பரமம் காமம்னு சொக்கி போய் அந்த மகாபலி அந்த ரூபத்துல சொக்கி போய் கேட்கிறாரு. நீங்க எது கேட்டாலும் நான் கொடுக்கறேன், நீங்க ஏதாவது ஒண்ணு கேளுங்க. தாங்காஞ்சனம் குணவத் தாம வித்தம், உங்களுக்கு கிராம வேணுமா, இல்ல கஜானு துரகானு, இல்ல நல்ல பொண்ணு பார்த்து வைக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். விப்ரசுதா பிதானு சர்க்கையே, விப்ரசுதானு சர்க்கையே, நல்ல குடும்பத்தை பெண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கேன். என்ன பார்த்தா யாச்சகத்துக்கு வந்திருக்கேன்னு யாரா சொன்னாங்கிறார். நீங்க சொல்லவே வேண்டாம், உங்க முகத்தை பார்த்தாலே தெரிகிறதே வாமர்த்தினம். நீங்க பிராமண வேஷம் போட்டுன்னு வந்திருக்கேன், அந்த யாச்சகத்தால உங்க முகத்துல சொட்டுறதுன்னா மகாபலி. அது போல இங்க உங்களை பார்த்து நான் கேட்கறேன்னு நினைக்க வேண்டாம், திருப்பி திருப்பி அந்த வாமனனை பார்த்து கேட்டுட்டே இருக்க, என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்னா. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு. நீங்க உடனே பக்கத்துல இருக்கிற சுக்ராச்சாரியா சொல்றாரு, இவன் வந்திருக்கிறவன் வந்து பிராமணன் வேஷத்துல தரிச்சுட்டு வந்திருக்கிறது யாருன்னா சாட்சாத் மகாவிஷ்ணு. எதற்காகன்னா உன்னை வஞ்சிக்கிறதுக்காகவே தேவர்களுக்கு ஒரு சத்த குடிக்கி கொடுக்கறதுக்காக வந்திருக்காண்டா. தெரிஞ்சுட்டே நீ இந்த தானத்தை பண்ணாத, வந்திருக்கிறது பகவான்னு சொல்றார். உடனே அந்த மகாபலி சொல்றான், இதற்கு மேல ஒரு பாக்கியம் கிடைக்குமாங்கிறான். ஏன்னா வந்திருக்கிறது மகா பகவான்னு தெரிஞ்ச அப்புறம் என்னமா நான் கொடுக்காம இருப்பேன், என்னுடைய எல்லா சொத்தும் போனாலும் போட்டுன்னு தெரிஞ்சுட்டு கொடுக்கிறார். ஏன்னா அப்பேற்பட்ட பாத்திரம் வந்திருக்கிறதுனால அவர் எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கிறார். அதே போல நீங்க பாத்திர பூதோசி மேற்கொண்டு இந்த நல்ல பாத்திரம், அதனாலதான் உங்ககிட்ட திருப்பி திருப்பி கேட்கிறேன், நீங்க எது கேட்டாலும் கொடுக்க சித்தமா இருக்கேன். நீங்க ஏதாவது ஒண்ணு கேட்கணும். உங்களுடைய வருகையினால பாதம் பட்டதுனால என்னுடைய முன்னோர்கள்லாம் கரையேறி போறா. என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்கறான். அவனுக்கு தெரியும் இவர் ரிஷி, இவர் வேற என்ன கேட்க போறார், வீடு கேட்க போறாரா, மாடு கண்ணு கேட்க போறாரா, இல்ல பணம் கேட்க போறாரா, எதுவுமே கேட்க போறதில்ல. இவர் கேட்க போறது ஒன்னாதான் இருக்கும். அவனுடைய மனசுல பட்டிருக்கு என்னன்னா, இவர் காட்டுல இருக்கார், ஏதோ ஒரு யாகம்னு சொல்லுவார், யாகத்துக்கு பத்திரிக்கை போட்டிருக்கேன், அதற்கு பணம் வசூலாகல நீங்க கொடுக்கணும்னு போறார். இல்லைன்னா என்னன்னா, யாகத்துக்கு சித்தப்படுத்தி விட்டேன், அதற்கு உண்டான ரித்திக் தட்சிணியை நீங்க கொடுக்கணுமா, இல்லைன்னா என்ன யாகத்துக்கு நெய் வேணும்னு கேட்பான். இது போல ஏதோ ஒரு காரியத்துக்கு தான் வந்து நிற்க போறான். அவன் எந்த ஒரு பொருளை கேட்டாலும் கொடுக்கறதுக்கு சித்தமா இருக்கான் தசரதன். என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்க உடனே அவன் சொல்றார், உடனே விஸ்வாமித்திரர் சொல்றார், எனக்கு ஒண்ணு வேணும். என்ன வேணும்னா, நீ கேட்கறது சரிதான், உன்னை எதிர்பார்த்துதான் நான் இங்க வந்திருக்கேன். அகம் நியமமா திஷ்டே சித்தார்த்தம் புருஷ ரிஷபா தஸ்ய விக்னகரோ தோது ராட்சசோ காமரூபினோ விரதே மே பகுஷீர்ணே சமாப்யத்தாம் ராட்சசாவிமோ மாரீச்சஸ்ச சுபாபுஸ்ச வீரியவந்தோ சுசிக்ஷிதோ. எனக்கு என்ன வேணும்னா, ஒரு உபகாரம் பண்ணணும். நான் ஒரு நியமத்தினால ஒரு விரதத்தை எடுத்துட்டு இருக்கேன், ஒரு யாகம் பண்றதா தீர்மானம் பண்ணிருக்கேன். என்ன யாகம்னா, ஒரு 6 நாள் சாத்தியமான ஒரு யாகத்தை எடுத்துட்டு இருக்கேன். அந்த யாகத்தை நடத்தி முடிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால் நடத்தி முடிக்க முடியல. ஏன் அது சித்தமாக, அது ஏன் பலிதமாக மாட்டேங்கிறது அப்படின்னா, அதுக்கு 2 பேர் வந்து இறங்க பண்றா. யார் அந்த 2 பேர்னா, மாரீச்சஸ்ச சுபாகுஸ்ச. பகவான் கீதையில சொன்னது போல காமயேஷா குரோதயேஷான்னு சொல்லி 2 பேர் எப்படி தடுப்பானோ அது போல 2 பேர் வந்து தடுக்கிறான், மாரீச்சனும் சுபாகும். அவன் யாருன்னா, ராவணன் வச்சுட்டு இருக்கிற காலேஜ்ல PhD முடிச்சுட்டு இந்த காரியத்துக்கு வந்திருக்கான். கெட்ட காரியங்கள் செய்யறதுல அவளை போல தேர்ச்சி பெற்றவா கிடையவே கிடையாது. வீரியவந்தோ சுசிக்ஷிதங்கிறார், அதுல எல்லாத்தையும் PhD பண்ணிட்டு வந்திருக்கான். ரொம்ப தந்திரமா பண்றான். எப்படின்னா, முதல் நாள் ஆரம்பிக்கிற காலத்துல இவன் வந்து விக்னம் பண்ணினான்னா 2 முஷ்டி தர்பையோட போயிடும். மறுநாள் காலத்தால திருப்பி யாகத்தை ஆரம்பிச்சு 6 நாள்ல முதல் நாள் எடுத்துட்டான்னா மீதி 5 நாள் திருப்பி ஆரம்பிச்சு பண்ணலாம். ஆனா அவன் என்ன பண்றான்னா, அந்த 6 நாள் பூர்த்தி ஆயிடுது, 6ஆவது நாள் பூர்த்தி ஆகிற காலத்துல வந்து அந்த யாகத்தை கெடுத்து விட்டு போயிடுறான். ஏன்னா ரொம்ப நியமமா இருந்து யாகத்தை பண்ண வேண்டியிருக்கு. 5 ராத்திரியும் ஒரு 6 பகலுமா இருந்து பண்றேன். பசி தாகம் தூக்கம் பேச்சின்மை எல்லாத்தையும் வச்சுட்டு இந்த சங்கல்பம் பண்ணிட்டு பண்றோம்.
முதல் நாள் பண்ணா பரவாயில்ல, கடைசி நாள் வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு போயிடுறான். திருப்பி என்னன்னா உனச்ச அடியில இருந்து சுக்லாம்பரதம்னு கொட்டி ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கு. உனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. என்னால அவனை ஏதாவது பண்ண முடியாது. விஸ்வாமித்திரர் ஏதாவது பண்ணக்கூடாதுன்னா பண்ண முடியும், ஆனா பண்ணக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் வருது. எதனாலன்னா அந்த வேதிக்கு உள்ள போய் உட்கார்ந்துட்டு சங்கல்பம் எஜமானனா இருந்து ஒரு சங்கல்பம் பண்ணிவிட்டா சாத்வீக பாவம் வரதே தவிர அவனை சபிக்கணுங்கிற மனசு வரமாட்டேங்கிறது. ஏன்னா அப்பேற்பட்டதான யஜ்ஞோகி சிரேஷ்டதம் கர்மா, அது சித்த சுத்தி ஏற்படுறதுக்கு உண்டான காரியம்ங்கிறதுனால அங்க போய் சங்கல்பம் பண்ணின உடனே புத்தி பிரவர்த்திக்க மாட்டேங்கிறது. ஏன்னா கோபமும் வரல, காமமும் வரல, கோபமும் வரல, சாத்வீக குணத்திலேயே அந்த புத்தி இருக்கிறதுனால அவனை சபிக்க மனசே வரமாட்டேங்கிறது. அப்படி நம்ம சாதுவா இருக்கிறதுனாலயே அவன் நம்ம கிட்ட வந்து விளையாடுறான். இந்த விரதத்தை என்னால பூர்த்தி பண்ணவே முடியல. என்ன பண்றான்னா கடைசி காலத்துல வந்து அந்த வேதியில அஸ்தியையும் மாம்சங்களையும் கொண்டு வந்து அந்த வேதியில போட்டு அதை பூர்த்தி பண்ண விடாம தடுத்து விடுறான். இவர்களை என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால இந்த யஜ்ஞத்தை ரட்சிக்கணும், அதற்காக நீ எனக்கு உபகாரம் பண்ணணும். என்ன யஜ்ஞத்தை ரட்சிக்கணும்னா எப்படி நம்மளை கூப்பிடுறாரோ அப்படின்னு நினைச்சா தசரதன் அப்படிதான் மனசுல நினைச்சிட்டு இருக்கான். அப்படி இல்லையா, யார கூப்பிட்டாருன்னா சுபுத்திரம் ராஜசார்தூல ராமம் சத்ய பராக்கிரமம் காக்கபட்சதரம் சூரம் ஜேஷ்டம் மே தாத்துமரிஹசி. எனக்கு ஒரே ஒரு உபகாரம். என்ன உபகாரம்? சைன்யத்தை அனுப்பணுமா, சதுரங்க சைன்யத்தை அனுப்பி அந்த யாகத்தை ரட்சணை பண்ணணுமா, இல்ல நானே வரட்டுமா? எதுவுமே வேண்டாம். உன்னுடைய மூத்த புள்ள ஒருத்தர் இருக்கானே, யாருன்னா ராமம் சத்ய பராக்கிரமம், அந்த ராவணை மட்டும் என் கூட அனுப்பினா போதும். அவன் ஒருத்தனை அனுப்பிச்சேன்னா எனக்கு எல்லா காரியமும் பூர்த்தி ஆயிடும். எந்த ராமன்னா காக்கபட்சதரம் சூரம், கண்ணுக்குடுமி வச்சுட்டு சுவாமி அப்படி பார்க்கவே ரூப ஆகர்ஷணமா இருக்கு அந்த ரூபம். அந்த ராமரை என்கிட்ட ஜேஷ்டமே தாத்துமரிஹசி, எனக்கு கொடுன்னு சொல்லி பிரார்த்தனை பண்றார். இப்படி ராமனை கேட்டோன்னு என்னாச்சுன்னா தன்னுடைய பிராணனை கேட்டாலும் கொடுத்திருப்பாரு தசரதன். ராமனை போய் கொடுங்கிறாருன்னா ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சு பார்த்தார். எந்த ராமன்னா பிராணனை காட்டிலும் அபிமானம் உள்ள அந்த ராமன். இவர் குடுன்னு கேட்டோன்னு என்ன ஆச்சுன்னா மயங்கி புத்துல கீழே விழுந்துட்டாராம். ஏன்னா பிராணனை காட்டும் அபிமானம் இந்த ராமன் இருக்கு, அவனை போய் கேட்கிறாருன்னு மயங்கி புத்துன்னு விழுந்தார். கண்ணை துறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிந்தனம். என்ன சிந்தனம்னா, இப்படி கண்ணை துறக்கிற காலத்துல அந்த விஸ்வாமித்திரருக்கு ஒரு எண்ணம் இருக்கணும். எண்ணம் உள்ள என்ன ஓடுறதுன்னா, நம்ம பாட்டுக்கு இந்த குழந்தையை கூட ரட்சணை பண்றதுக்கு யாகத்தை ரட்சணை பண்ண இந்த குழந்தையை கூடன்னு கேட்டோம். கேட்ட உடனே இந்த ராஜா மயங்கி விழுந்துட்டான். இப்ப நம்ம இங்க இருக்கிறது சாத்தியமா படாது. ஏன்னா கேட்ட நேரமே சரியில்லை. கேட்ட உடனே ராஜா மயங்கி விழுந்துட்டான். இப்ப நம்ம மேல கேட்டோம்னா சரியா வராது. அதனால இன்னொரு சந்தர்ப்பம் பார்த்துப்போம்னு அந்த விஸ்வாமித்திரன் கிளம்பி போகட்டும்னு மனசுல எண்ணம் இருக்குங்க தசரதனுக்கு. அப்படி நினைச்சுட்டு கண்ணை திறந்து அவர் போயிட்டாரோன்னு ஒரு ஒன்றரை கண்ணு இப்படி பாக்குறாராம். கண்ணை திறந்து பார்த்தா தாடியை உருவிட்டு முன்னாடி உட்கார்ந்து இருக்காரு அந்த விஸ்வாமித்திரன். அவர் வந்த காரியத்தை நடத்திக்காம போக மாட்டேன், என் கூட ராமன் வந்தாதான் போவேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு முன்னாடி இப்படி தாடி ஒரு வீட்டை உட்கார்ந்து இருக்காரு. உடனே சொல்லி பார்த்தான். ஏன்னா வாக்கு கொடுத்தாச்சு, நீங்க என்ன கேட்டாலும் தரேன்னு கிமோ கரோமி கிமு கட்சிதா, நீங்க கஞ்சதே பரமம் காம்னு கேட்டுக்கானே. உள்ள கொடுக்கறதுக்கு முன்னாடி வாக்கால தத்தம் பண்ணியாச்சு, அதனால தர்மம் தடுக்கிறது. உடனே சொல்லி பாக்குறான். நீங்க என் ராமனை கேட்கிறேன், எப்பேற்பட்ட ராமன் தெரியுமா? ஊனசோடச வருஷோமே ராமோ ராஜீவலோச்சனா ந யுத்த யோக்யதாமஸ்ய பஷ்யாமி சஹ ராட்சசைஹி. 16 வயசு நிரம்பாத அந்த ராமனை நீங்க எங்கிட்ட இருந்து அழிச்சுட்டு போறீங்கிறீங்களே, அது தகுமா? அது இல்லாம அவன் குழந்தையாச்சு, என்ன 16 வயசு பூர்த்தியாகல. ராஜீவலோச்சனகாங்கிற செந்தாமரை கண்ணன். எப்படின்னா அவனுக்கு நீங்க யுத்தம்னா நிறைய கண்மொழிச்சு பண்ணக்கூடியதான காரியங்கள் இருக்கும், ராவு பகலா யுத்தம் பண்றது போல இருக்கும். ஆனா என்னுடைய ராமன் எப்படின்னா செந்தாமரை கண்கள் மட்டும் செந்தாமரை இல்ல, அவன் காத்தால சீக்கிரம் எந்திருவான். தாமரையை போல சூரிய ஒளியை பார்த்தோன்னு எப்படி தாமரை மலருமோ அது போல சீக்கிரம் எந்திருவான்.
ராத்திரி அப்படின்னா 6 மணிக்கு மேல அவனுக்கு கண்முழிச்சு பழக்கமே இல்லை. அந்த குழந்தை சீக்கிரமே தூங்கிடும். செந்தாமரை கண்ணன் ராஜீவலோச்சனா எப்படி சூரிய அஸ்தமனம் ஆச்சோன்னு ஆன காலத்திலேயே உடனே அந்த தாமரை எப்படி தன்னுடைய இதழ்களை மூடின்றுமோ அது போல என்னுடைய ராமனுக்கு ராத்திரி கண்முழிச்சு பழக்கம் இல்லையே, அவன் செந்தாமரை கண்ணனாச்சே, அதனால அவனை நீங்க கேட்காதீங்கோ. அது மட்டுமான்னா செந்தாமரை கண்ணன் நயுத்த யோக்கியதாமஸ்ய அவனுக்கு இன்னும் யுத்தம் பண்றதுக்கு உண்டான யோக்கியதை பூர்ணமா வரலன்னு நான் நினைக்கிறேன். நான் எந்த பிரபு லோகத்தையே கட்டி ஆள்றானோ அந்த பிரபுவுக்கு யுத்தம் பண்றதுக்கு யோக்கியதை வரலங்கிறான். இதெல்லாம் ஒரு காரணம், கூப்பிட்டு போகாம இருக்க காரணம். அந்த கிருஷ்ணாவதாரத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல கிருஷ்ணாவதாரத்துல சொல்ற காலத்துல அந்த ஊர்லாம் கூடி யோசிக்கிறாளாம். சுவாமி கண்ணுக்குட்டி யோசிச்சுட்டு இருக்க மேய்ச்சுட்டு இருக்கார். சுவாமிக்கு ப்ரமோஷன் கொடுக்கறாவெல்லாம். என்ன ப்ரமோஷன்னா, இந்த குழந்தைக்கு இப்ப மாடு மேய்க்கிற வயசு வந்துடுது, அப்படி மாடு மேய்ப்பானோ அப்படின்னு யோசிக்கிறாராம். மாடு மேய்க்கிற வயசு காலம் வந்துடுதா அப்படின்னு யோசிக்கிறாரா நந்தகோபர். கதை சொல்ற சுக்காச்சாரியாளுக்கு பொறுக்கல. எந்த குழந்தைக்கு மாடு மேய்க்க தெரியுமா நீ வாழலாம் யோசிச்சுட்டு இருக்கான்னா, வத்சபாலகோ பூத்வா சர்வலோகைக பாலகோங்க லோகத்தையே கட்டி ஆண்டுட்டு இருக்கார். அந்த பிரபுவுக்கு லோகத்தையே அவர் தான் மேய்ச்சிட்டு இருக்காரு, அவருக்கு போய் மாடு மேய்க்க தெரியுமான்னு இந்த அசடெல்லாம் கேட்டுட்டு இருக்கேங்கிறார். அதுபோல இந்த சர்வலோகைகனான நாதனை ந யுத்த யோக்கியதாமஸ்ய அவனுக்கு யுத்தம் பண்ணக்கூடியதான யோக்கியதை வரலன்னு நினைக்கிறேன். பஷ்யாமி சக ராட்சசைகி அதெல்லாம் மேல ராட்சசர்களை பார்த்து யுத்தம் பண்றதுக்கு இவனுக்கு வயசு வரல. அவெல்லாம் ரொம்ப கிரூரமா இருப்பா. இவன் செந்தாமரை கண்ணன் மிருதுவாக இருக்கக்கூடியவன். அதனால நீங்க இவனை கேட்காதீங்க. இவர் கொடுத்த வாக்க மீறக்கூடாதுங்கிறதுனால நான் கொடுக்க ராஜாதான இவர் நான் தரமாட்டேன்னு சொல்லலாம். ஆனா இவர் என்ன சொன்னா, நீங்க கேட்காதீங்கிறார். அதற்கு மேல சொல்றார், எப்பேற்பட்ட ராமனை நீங்க எங்கிட்ட இருந்து அழிச்சுட்டு போனோம்னு நினைக்கிறேங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சதுர்ணாம் ஆத்மஜானாம் ஹி பிரீதிஹி பரமிகா மம பரமிகா மம பிரீத்திம் பரமிகா பிரீதிஹி பரமிகா மம. 4 குழந்தைகள், 4 குழந்தைகள்ல ரொம்ப பிரீத்தி யார்கண்ணா ராமன் தான். எப்பேற்பட்ட பிரீத்தினா, என் பிராணனை காட்டிலும் பிரீத்தி ஒரு இடத்துல நான் வச்சிருக்கேன்னா அது கைகேயி கிடையாது, சுமித்ரை கிடையாது, கௌசல்யா கிடையாது, ஒரே இடம் என் ராமன் மட்டும்தான். அப்பேற்பட்ட ராமனை நீங்க கேட்காதீங்கோ. ஜேஷ்டம் இந்த பெரிய குழந்தையான ராமனை நீங்க கேட்க கூடாது. தர்ம பிரதானஞ்ச நம நராமம் நேத்து மரிகசி நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லல, நீங்க அவனை அழிச்சுட்டு போகாதீங்கிறார். ஏன்னா அவர் கொடுத்த வாக்க மீறதுக்கு இஷ்டம் இல்லை, அதனால அழிச்சுட்டு போகாதீங்கிறார். அதற்கு மேல சொல்றார், அகமேவ தனுஷ்பாணி கோப்தா சமரமூர்தனி சட்டிம் வருஷ சகஸ்ராணி ஜாதஸ்ய மம கௌஷிகா துக்கேனோத்பாதிதாயம் நராமம் நேதுமரிகசி. திருப்பி நீங்க கூட்டிட்டு போகாதீங்க. எந்த ராமரை நீ கூட்டிட்டு போக கூடாதுன்னா, 60,000 வருஷம் குழந்தையை கிடைக்குமான்னு நான் மட்டும் இல்லை, 3 மனைவிகள் கஷ்டப்பட்டு ஒரு யாகத்தை எங்கிட்டு இருந்தோம். அதற்கப்புறமா ஒரு யாகத்தை பண்ணி அந்த யாகத்துல கிடைச்ச பாயசத்தினால உண்டான இந்த மூர்த்தி இருக்கானே, யாரு அந்த ராமன் இருக்கானே, 60,000 வருஷம் இந்த புத்திரன் கிடைக்கிறேன்னு துக்கத்துல இருந்தோம். அந்த துக்கத்தை விமோசனம் போக்கினது யாருன்னா ராமன் தான். அந்த ராமரை போய் நீங்க கேட்கிறீங்களே, தபசிருந்து பிறந்த குழந்தையாச்சே. அது இல்லாம ராஜ்யத்துல ஏதாவது ஒரு சமயம் ஒரு ஆலோசனை அதுல சிக்கல் இருந்ததுன்னா முடிவெடுக்க முடியாம தசரதன் தவிக்கிறார்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவார்னா உடனே ராமருக்கு சொல்லி அனுப்புவாராம் தசரதர். ஒரு நிமிஷம் அந்த ராமனை சபைக்கு வந்துட்டு போக சொல்லும்ப. உடனே அந்த அங்க இருக்கிறவா போய் ராமரை சுவாமி அழிச்சுட்டு வருவா. எதற்கு முடிவெடுக்கணும்னா முடிவெடுக்கல, அவர் அப்படி பார்த்தான்னா எப்பேற்பட்ட சிக்கலான முடிவையும் உடனே தெளிவா எடுத்துருவாராம் அந்த தசரதன். ராஜ்யத்துல ஒரு கஷ்டம் வந்தாலே அவனுடைய முகத்தை பார்த்தா எனக்கு தெளிவாயிடும். அந்த ராமனை எங்கிட்ட இருந்து கூட்டிட்டு போறேங்கிறியே, கூட்டிட்டு போகாதீங்கோ, நீங்க கேட்காதீங்கிற. துக்கேனோத்பாதிதாயம் நராமம் நேது மருகசி. அதற்கு மேல உங்களுக்கு என்னப்ப யாக ரட்சணை தானே பண்ணணும், நான் பண்ணி தரேன். எனக்கு யுத்தம் பண்ண தெரியும், நான் எல்லாருடைய மேல தேவலோகத்திலாம் போய் யுத்தம் பண்ணிருக்கேன், நன்னா யுத்தம் பண்ணுவேன்.
அவனுடைய தேரு எல்லா இடத்துக்கும் போகும். அதனாலதான் அவருக்கு பேர் தசரதன்னு பேரு. எல்லா இடத்துக்கும் போய் யுத்தம் பண்ணுவேன், நானே வந்து உங்களுக்கு பண்ணித்தரேன் யுத்தத்தை, வில்லம் எடுத்து நான் உங்களுக்கு யுத்தம் பண்ணி தரேன், என்ன நீங்க அழைச்சிட்டு போங்க. அதுவும் நான் எது பரியந்தம் யாகத்தை ரட்சணை பண்ணி கொடுப்பேன்னா யாவத்து பிராணான் தரிஷ்யதி, என்னுடைய உயிர் உள்ளவரை இருந்து உங்களுக்கு அந்த வேள்விய யஜ்ஞத்தை ரட்சணை பண்ணி கொடுப்பேன். அதனால் நீங்க என்ன அழைச்சிட்டு போங்க, என் குழந்தைய கேட்காது. உடனே அவர் பார்த்தார், விஸ்வாமித்திரர் இவனை அழிச்சுட்டு போலாம், ஆனா இவனுடைய வாக்கு ஆரம்பமே நன்னா இல்ல, மங்களமா இல்ல. எப்படி சொல்றான்னா, நான் உங்க யாகத்தை ரட்சணை பண்ணி கொடுக்கறேன், ஆனா என் உயிர் உள்ளவரை ரட்சணை பண்ணி கொடுக்கறேங்கிறான். போறது மங்கள காரியம், போறதுக்கு முன்னாடியே ஜீவனை விடுறத பத்தி இவன் பேசுறான், அமங்கலமா பேசுறான். இவனை கூட்டிட்டு போனா என்ன ஆச்சுன்னா, ஏற்கனவே வயசானவன், இவன் கூட்டிட்டு போய் அங்க யுத்தத்துல ஏதாவது ஒண்ணு ஆயிடுத்துன்னா மறுநாள் காத்தால பேப்பர்ல வந்துடும், வேள்வியை காக்க சென்ற வேந்தன் உயிர் விட்டான்னு நாளைக்கு காத்தால பேப்பர்ல வந்துடும். அது தனக்கு அசிங்கமா போயிடும், தன்னுடைய பேரை கெடுத்து விடுவான் இவன். அதனாலேயே நீ இவன் வேண்டான்னு நினைச்சார் தசரதன், வர வேண்டான்னு நினைச்சாரா. அதற்கு மேல நாடுகசிங்கிறார், நீங்க நான் வாக்கு கொடுத்துட்டேன், நீங்க அழிச்சுட்டு போனோம், ஆனா நீங்க கடைசியா ஒரு தடவை இத்தனையும் சொல்லி பார்த்தா சரிப்பா, நீ ராமரை கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவாரோங்கிற எண்ணத்துல இத்தனையும் கேட்கிறார். அவர் புடிச்ச குடியிலே இருக்காரு, எனக்கு ராமன் தான் வேணும்னு ஒத்த கால நிக்க. பக்கத்துல இருந்த வசிஷ்டாச்சாரியால் பார்த்தார், நீ இந்த ராமனை இவர் கூட அனுப்பி வச்சேன்னா க்ஷேமம் தான் கிடைக்கும், உன் குழந்தைக்கு க்ஷேமம் பண்றதா இருந்தா இவர் அவர் கூட அனுப்பு. ஏன்னா தவபுத்ரஹிதார்த்தாய த்வாமுபேத்யாபியாசதே தேஷாம் நிக்ரஹணே சக்தஹ ஸ்வயம் ச குஷிகாத்மஜஹ. ஸ்வயமாவே அந்த அரக்கர்களை வதம் பண்ணக்கூடிய தெம்பு உடையவர் இவர். இருந்தும் ஏன் நம்மாத்துக்கு வந்திருக்காருன்னா, நம்ம குழந்தைக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிற எண்ணத்தினால அவர் நம்மாத்துக்கு வந்திருக்காரு. தவபுத்திர ஹிதார்த்தாய, இவர் பண்ண போற காரியம் யாருக்கு ஹிதத்தை கொடுக்க போறதுன்னா ராமலட்சுமணாளுக்கு ஹிதத்தை கொடுக்க போறது, ராமருக்கு ஹிதத்தை கொடுக்க போறது. அதனால நீ இந்த குழந்தைய அனுப்பி வைக்கணும்னு வாத்தியார் சொன்னோன்னு கொஞ்சம் கூட யோசிக்காதபடிக்கு அனுப்பி வைக்கிறது. ஏன்னா அவருடைய வாக்குல ஒரு நம்பிக்கை. இதே போல வாமனாவதாரத்துல என்னன்னா, அதே பக்கத்துல இருக்கிற வாத்தியார் தான் சொல்றார், சுவாமியுடைய அந்த வாமன ரூபத்துல மயங்கி போய் உட்கார்ந்து இருக்காரு இந்த மகாபலி. என்ன கொடுக்கறதுன்னே தெரியல, அவர் பாட்டுக்கு எதை கேட்டாலும் 3 அடி தானம்ங்கிறார், 7 அடினால அளக்க போறேங்கிறார். இப்படி சொல்லிட்டு இருக்கிற காலத்துல அது பரியந்தும் அந்த ரூபத்துல அவமயங்கின ஆச்சரியம் இல்ல. இந்த சுக்ராச்சாரியார் இருக்காரே, அவரும் மயங்கி போய் உட்கார்ந்து இருக்காராம். வந்தது யாருன்னு தெரியல, என்ன பேசுறாரு இல்ல, எதுவுமே தெரியாம உட்கார்ந்து இருக்கா. 3 அடி பூமி தானம் இந்த குழந்தைக்கு கொடுக்க போறோம்னு அவன் எடுத்து சங்கல்பம் பண்ணி அவ மாமிய ஜலம் விட சொல்லி அந்த மந்திரத்தை அவனே சொல்ல ஆரம்பிச்சுட்டான். ஏன்னா தானம் பண்ணி பண்ணி அபியாசமானதுனால மகாபலியே அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டான். என்னடாப்பா, நம்ம இருக்கும் போது இந்த ஆத்துல நம்மள அண்ணில யாரா அந்த சங்கல்பத்தை தான மந்திரத்தை சொல்றதுன்னு வாத்தியாரான சுக்கராச்சாரியர் முடிச்சுக்கிறார். வேற யாராவது வந்துட்டாரோன்னு பாக்குறார். பார்த்தா மகாபலி தீர்த்த பாத்திரத்தை அவாத்து மாமி விட அப்ப தானம் பண்ணிட்டு இருக்கார், பூமி தானம். உடனே நிறுத்துறா மகாபலின்னு சுக்கராச்சாரியர். யாருக்குடா பூமி தானம்? நம்மதோ வந்திருக்காரே குழந்தையான இந்த வாமனன் பிரம்மச்சாரி, அவருக்குதான் இந்த 3 அடி பூமி தானம். அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது. ஏன்னா மகுடிக்கு கட்டிப்பட்ட பாம்பை போல இருந்தார் இவ்வளவு நேரம். பாக்குறார், யாரா பிரம்மச்சாரின்னார். எட்டாப்பல உட்கார்ந்து இருக்காரு, இவர் தான் பிரம்மச்சாரி. ஒரு தடவை ஏற இறங்க அந்த வாமனமூர்த்தியை பார்த்தார். இவன் யாரா பிரம்மச்சாரின்னு உனக்கு யாரா சொன்னா? இவனுக்கு எத்தனையோ பத்னிகள் இருக்கா, அதுலயும் மார்புல அகலையிலே நெறி பொழுதும்னு ஒரு மாமி அங்கேயேதான் இருக்கா, மகாலட்சுமி. அது தெரியாதபடிக்கு ஒத்த பூனலை போட்டுண்டு மற்றொரு பூனலை ஆத்துல வச்சுட்டு மாமி உள்ள இருக்கிறது தெரியாதபடிக்கு கிருஷ்ணாஜனத்தை போட்டுண்டு பிரம்மச்சாரி ரூபத்துல கபட வேஷதாரியாக இங்க வாமன ரூபனா வந்திருக்காண்டா. எதற்குன்னா தேவானாம் காரிய சாதகா, தேவர்களுக்கு உன்னுடைய ராஜ்யத்தை புடுங்கி கொடுக்கறதுக்காக வந்திருக்கான். நீ அவனை போய் பிரம்மச்சாரிங்கிற, அவனுக்கு 3 அடிங்கிற, அவனுக்கு போய் இந்த சொத்தை கொடுக்க போறேங்கிறியே. உடனே அந்த மகாபலி சொன்னா, இல்ல நான் வாக்கு கொடுத்துட்டேன்,
என்னதான் இருந்தாலும் 3 அடி கொடுப்பேன்னு அவருக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், இந்த சொத்தை நான் கொடுக்கதான் போறேன்னு. வாக்கு கொடுத்ததை மீறது தப்பு இல்லையான்னார். ஆத்துவாத்தியாரான சுக்கராச்சாரியார் சொல்றார், நீ பொய் சொன்னா தப்பு கிடையாது, சொன்னதை மீறினா பொய் சொன்னதாதான கணக்கு, அப்படி சொல்லலாமான்னார். சுக்கராச்சாரியார் சொல்றார், மீறலாம்னார். எந்தெந்த இடத்துல மீறான்னா, ஸ்ரீஷு நர்ம விவாகேச்சா விருத்தியர்த்தே பிராண சங்கடே, இந்த 5 இடத்துல நீ பொய் சொன்னா தப்பே இல்லை. எந்த 5 இடம்னா, ஸ்ரீஷு பெண்கள் இடத்துல பொய் சொல்லலாம், எல்லா பெண்களிடம் இல்லை, பெண்கள் இடத்துலயும் இல்லை, அவ ஆத்து மாவிட்ட பொய் சொல்லலாம். அது எந்த அளவுங்கிறது அவ இஷ்டம். ஸ்ரீஷு நர்ம விவாகேச்ச, விளையாட்டுக்காக ஒரு சில பொய்களை ஹாஸ்யமா பேசுற காலத்துல பொய் சொல்லி விளையாடலாம், பொய் சொல்லலாம். நர்ம விவாகேச்ச, ஒரு பொய் சொன்னா ஒரு கல்யாணம் நடக்கும்னு இருந்ததுன்னா அந்த பொய்ய சொல்லி அந்த கல்யாணத்தை நடத்த வைக்கலாம். அந்த பொய் சொன்னதுக்கு உண்டான தோஷம் அந்த கல்யாணம் நடந்ததுன்னா அவனுக்கு கிடையாது. சொல்லும் போது மாப்பிள்ளை எவ்வளவு சம்பாதிக்கிறார்னா, 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார்னா அவரு சம்பாதிக்கிறது 40,000 50,000 இருக்கும். ஆனா அப்படி சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருது. ஏன்னா கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா? முடியாது. எவ்வளவு பெரிய ஒரு காரியம். அதை நீ பண்ணி வச்சுட்டேன்னா அவ முட்டி போடுறது சரியாயிப்பா பின்னாடி. நீ அதை பொய் சொல்லி அந்த கல்யாணத்தை நடத்தி விடாது. அவ 1 லட்சம் ரூபான்னு நினைச்சிட்டு இருக்கிற காலத்துல நீ போய் அவர் 40 ரூபா தான் சம்பாதிக்கிறார், குடும்பத்துக்கு பேரே இல்ல, கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா அவங்க பொண்ணு கஷ்டப்படுவான்னு அந்த கல்யாணத்தை கெடுக்க கூடாது. முடிஞ்சா என்ன பண்ணணும்னா, அவ 1 லட்சம் ரூபாய் சொன்னா நீ 1.5 லட்சம் ரூபாயா சொல்லி உன்னுடைய குழந்தைய அங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா அந்த குழந்தையுடைய ஜீவிதம் வாழ்க்கை ரொம்ப நன்னா இருக்கும்னு அதை ஒரு 2 படி ஏற்றி பொய்ய சொல்லி அந்த குழந்தையினுடைய கல்யாணத்தை நடத்தி வச்சுக்கணும். இது பொய் சொன்னதுக்கு அர்த்தம் கிடையாது. அந்த கல்யாணம் நின்று போகாம நீ நடத்தி வைக்கிற பாரு, அதுதான் விஷயம். விருத்தியர்த்தே பிராண சங்கடே, ஒரு வியாபாரத்துக்காக பொய் சொல்லலாம். ஏன்னா வியாபாரங்கிறது என்னன்னா சத்தியாடுறதுக்கு வாணிஜ்யம், பொய்யும் உண்மையும் கலந்ததுதான் வியாபாரம். 10 ரூபாய்க்கு வாங்கி 10 ரூபாய்க்கே கொடுக்கறது லாபகரம் இல்ல. 10 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு கொடுக்கறது, அது விற்கும் போது 20 ரூபாய்க்கு விற்கிறது, வாங்கினதே 15 ரூபான்னு தான் சொல்லுவான். ஏன்னா அப்படி சொன்னாதான் அந்த பொருள் விற்கும். சத்தியாடுறது வாணிஜ்யம், அந்த இடத்துல பொய் சொல்லலாம், அது தோஷம் கிடையாது. விருத்தியர்த்தே பிராண சங்கடே, பிராணன் போற காலத்துல அதனால ஒரு ஜீவன் தப்பிக்கும்னா, அதனால ஜீவன் பிழைக்கும்னா அதற்கு ஒரு பொய் சொல்லலாம், அதுக்கும் தோஷம் கிடையாது. இது போல சுக்கர நீதியில சுக்கராச்சாரியார் சொல்றாரு, இந்த 5 இடத்துல சொன்னா பொய் சொன்ன தோஷமே கிடையாது. அதனால நீ வாக்கு கொடுத்தாலும் தப்பு இல்ல, உன்னுடைய சொத்தை காப்பாற்றணும். இப்ப அதுதான் இப்ப வந்திருக்கிறவன் ஒரு ஏமாத்துக்காரன்னு உனக்கு தெரிஞ்சிருத்தோணும், தேவானாம் காரிய சாதகான்னு தெரிஞ்சிருச்சு, இனிமே நீ அந்த சொத்தை கொடுக்காதரா அப்படின்னு சொல்றான். அதையும் மீறிண்டு மகாபலி என்ன பண்றான், உங்க வாக்கு பொய்யாகணும், உங்க வாக்கு சத்தியமாகணும், என்னுடைய வாக்கு பொய்யாகணும். நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன், ஒரு வந்தது ஒரு பிராமணன் நான் நினைச்சிட்டு இருக்கேன், அவனுக்கு சங்கல்பம் பண்ணி இந்த 3 தானத்தை, இந்த பூமி தானத்தை சங்கல்பம் பண்ணி இருக்கேன். நீங்க சொல்றேன் வந்திருக்கிறது பகவான் இந்திரனுக்காக வந்திருக்கான்னு சொல்றேன். உங்க வாக்கு சத்தியமாகணும், அவன் பகவானாவே இருக்கணும். ஏன்னா எந்த பகவானுக்கு அபிர்வாகம் கொடுக்கறதுக்காக 3 வேதங்கள்னால அவனை ஆக்வானம் பண்ணி அபிர்வாகம் கொடுக்கிறோம், தின்னா நெய்ய கொட்டி அவனை கூப்பிட்டு திருப்திப்படுத்தணும்னு நினைக்கிற, திருப்தி ஆக மாட்டேங்கிறான். அந்த பகவான் ஏன் ஆத்து வாசல்ல நின்று என்கிட்ட யாசகம் கேட்கிறான், நான் கூப்பிடல, அவன் என்கிட்ட யாசகம் கேட்கிறான். அது நடக்குமா? இது நடந்திருக்குன்னு நீங்க சொல்ற. உங்க வாக்கு சத்தியமாகணும், என் வாக்கு பொய்யாகணும், என் நினைப்பு பொய்யாகணும். என்னதான் இருந்தாலும் என் சொத்து போனாலும் நான் எல்லாத்தையும் கொடுப்பேன்னு எல்லாத்தையும் சர்வஸ்வதானம் பண்ணினான். எப்படின்னா எல்லாம் தெரிஞ்சு பண்ணாலே அதுதான் ஒஸ்திங்கிற. அதனாலதான் பகவான் என்ன பண்றாரு, ரசாதனம்னு ஒரு தளத்துல வச்சு அவரும் சுவாமியும் தேவியும் அவருக்கு இன்னைய பர்யந்தம் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா தானம் அது போல கொடுக்க முடியாது. அவ ஆத்து வாத்தியார் சொல்றார் பொய் சொன்னா தப்பு இல்லைங்கிறார், அதையும் மீறி மகாபலி பண்ணார். ஆனா இங்க சொல்றார், இந்த வசிஷ்டாச்சாரியார் எடுத்து கொடுக்கிறார், நீ சொல்லிட்ட, வாக்கு கொடுத்துட்ட, வாக்க மீறக்கூடாது, சொன்னபடி செஞ்சே ஆகணுங்கிறார். அதனால உன்னுடைய குழந்தைய அவர் கூட அனுப்பி வை. எதனாலன்னா உன்னுடைய குழந்தைக்கு இவர் ஹிதத்தை மட்டுமே செய்வார்னு சொல்லி அனுப்பிவிடுன்னு சொல்ல வசிஷ்டர் சொன்ன உடனே ஆத்துவாத்தியார் சொன்ன உடனே கேட்டு விடுறார். உடனே கிருதஸ்வஸ்தயனம் மாத்ராபித்ரா தசரதேன ச புரோதசாவசிஷ்டேன மங்களைஹி அபிமந்திரிதம். இந்த கான்வர்சேஷன் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற காலத்திலேயே அம்மாவான கௌசல்ய சுவாமிக்கு அலங்காரம் ஸ்நானம் பண்ணி வச்சு மங்கள ஸ்நானங்கள் பண்ணி அலங்காரம் பண்ணி சித்தமா வச்சிருக்கா. ஒரு சூட்கேஸ்ல 2 பீதாம்பரத்தை உள்ள வச்சு ரெடியா வச்சுட்டு இருக்கா.
ஏன்னா வசிஷ்டர் சொல்லிவிட்டார், இந்த குழந்தைக்கு ஹிதம் மட்டுமே அவர் பண்ணுவாருங்கிறதுனால தன்னுடைய குழந்தையுடைய ஹிதத்துக்காக இந்த குழந்தையை அனுப்புறதுக்கு சித்தப்படுத்தி வச்சுவிட்டா. கூடவே லட்சுமண சுவாமியும் சேர்த்து அனுப்புறான் அந்த குழந்தைக்கு கூட இருக்கிறதுக்காக. ராமரும் லட்சுமண சுவாமி அப்படி கிளம்புறா. சபுத்திரம் மூர்த்தியுபாதாய ராஜா தசரத பிரியம் ததோ குஷிக புத்திராய சுப்ரீதே நாந்தராத்மனா. எல்லார் கால்களையும் பகவான் அம்மா அப்பா ஆத்து வாத்தியாரான வசிஷ்டர் எல்லார் காலையும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு சுவாமி கிளம்பி போறார். லட்சுமண சுவாமியும் சேர்த்து அனுப்பி வைக்கிறார் அந்த குழந்தையினுடைய சுகத்தை முன்னிட்டு. இப்படி சுவாமி கிளம்பினார். விஸ்வாமித்திரர் அவர்கிட்ட பேசவே இல்லை. 1.5 மைல் விறுவிறுன்னு கூட்டின்னு போயிட்டார். அர்த்தார்த்த யோஜனம் கத்வா சரஸ்யத்வா சரஸ்யா தட்சிணே தடே ராமேதி மதுராம் வாணிம் சரவ்யா தட்சிணே தடே ராமேதி மதுராம் வாணிம் விஸ்வாமித்ரோப்யபாஷதா. 1.5 மைல் தூரம் விறுவிறுன்னு பேசாம அழிச்சுட்டு போயிட்ட. ஏன் அப்படி விறுவிறுன்னு போனார்னா, ஏதோ இந்த வசிஷ்டருடைய வாக்குக்கு கட்டப்பட்டு இந்த ராஜா கொடுத்துருக்கான். திடீர்னு அவன் குதிரையில பின்னாடி வந்து என் குழந்தைய கொடுன்னு கேட்டாலும் கேட்பான். அவன் கேட்கறதுக்குள்ள அவன் கண்படாத தூரத்துக்கு நம்ம போயிட்டோன்னு விறுவிறுன்னு கிளம்பி போயிட்டார் விஸ்வாமித்திரர். அது மட்டும் இல்ல, அவர் ஒரு முகூர்த்தத்துல இந்த குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணணும்னு ஒரு மந்திரத்தை எடுத்து வச்சிருக்காரு. இதெல்லாம் அவதார ரகசியம் எடுத்து வச்சிருக்காரு. ஆனா அந்த சம்பாஷணத்துல அந்த லக்னம் முடிய போறது, அந்த காலம் மாற போறது. அதற்குள்ள போய் அந்த குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணணும்ங்கிற எண்ணத்தினாலையும் விறுவிறுன்னு வந்தார். எந்த வசிஷ்டர் விஸ்வாமித்திரர்னா ராமேதி மதுராம் வாணிம் விஸ்வாமித்ரர். அந்த விறுவிறுன்னு வந்து ஒரு இந்த நதி தீரத்துல அந்த குழந்தைகளை ஸ்நானம் பண்ண சொல்லி வேஷ்டியை தரிச்சு விட்டு அந்த குழந்தைகளை உட்கார சொல்லி இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ண போறார். ராமரை கூப்பிடுறார். எப்படி கூப்பிட்டார்னா ராமேதி மதுராம் வாணி. வேதமே என்ன பிரார்த்தனை பண்றதுன்னா ஜிஹ்வா மே மதுமத்தமா கர்ணாபியாம் பூரி விஸ்ரமம் பிரம்மண கோஷோசி மேதயா விஹிதா. நம்மளுடைய வாக்கு எப்படி இருக்கணும்னா ஜிஹ்வா மே மதுமத்தமா. வார்த்தை தொடர்ந்தா அப்படி இனிமையா இருக்கணும். நம்ம 2 வார்த்தை சொன்னோம்னா இன்னொரு 2 வார்த்தை சொல்லும்போது அடுத்த கேட்கும்படியுமாக இருக்கணும் நம்மளுடைய வாக்கு. விஸ்வாமித்திரர் எப்படின்னா அவருடைய வாக்குல அது போல நடந்ததே கிடையாது. மதுரமா இனிமையா பேசுறதா சரித்திரமே கிடையாது. இங்க கதை சொல்ற வால்மீகி என்ன சொல்றார், ராமன்கிற நாமத்தை கூப்பிட்டார். யாரு கூப்பிட்டார்? விஸ்வாமித்திரர் கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டார்னா ராமேதி மதுராம் வாணிம். அந்த நாமா வந்து மதுரமான நாமாதான். அதை கூப்பிட்டவர் யாருன்னா விஸ்வாமித்திரர். அது எப்படி கூப்பிட்டார்னா மதுரமா கூப்பிட்டார். அதுல என்ன சுவாரஸ்யம்னா அவர் வாக்குலேருந்து மதுரமாக இனிமையாக ஒரு சொல் வந்ததுன்னே கிடையாது. சிடுசிடும்பாரு கோச்சுப்பார் கல்லாக போ மண்ணாக போன்னு சபிப்பார். இது போலதான் அவருடைய வாக்கு இருக்கும். அப்படி இருக்கக்கூடியவர் ராமரை பார்த்து ராமானு இனிமையா கூப்பிடுபடியுமா யாரு பண்ணார்? ராமர் தான் பண்ணினார். ராமே மதுராம் வாணிம் விஸ்வாமித்ரோ வியபாஷதான் கிரகாணவத் சசலிலாம் மாம் பூத காலஸ்ய பர்யய மாபூத் காலஸ்ய பர்யயா. இப்படி மனசுல எந்த சங்கல்பம்னா ஒரு அந்த மந்திரத்தை பலாம் அதிபலாம் ததா அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணணுங்கிறதுனால அந்த குழந்தைகளுக்கு அந்த மந்திரத்தை உபதேசம் பண்றார். பலே அதிபலேங்கிற மந்திரத்தை. இது எதற்காகன்னா இது இப்ப தெரிய போறதுல, கடைசியில யுத்த காலத்துலதான் இதெல்லாம் உபயோகப்பட போறது. அவ ராட்சசாலா இருக்கிறதுனால அவளுக்கு மாயா மனோகங்கள் எல்லாமே அவ பண்ண போறா. இந்திரஜித்து முதலிய எல்லாருக்கும் மாய வித்தை தெரியும். அந்த மாய வித்தையிலிருந்து ரட்சணை பண்ணிக்கிறதுக்காகதான் இந்த மந்திரங்கள். இந்த மந்திரத்தினால என்ன பிரயோஜனம்னா நஸ்ரமோ நஜ்வரோ வாதே நரூபஸ்ய விபர்யயா நச சுத்தம் பிரமத்தம் வா தர்ஷயித்யாந்தி நைருதாக. ஜுவரம் வராது, விஷக்கடி பாதை இருக்காது, தூக்கம் வராது, பசி இருக்காது. இது போன்ற எல்லாம் அடங்கினதான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை உபதேசம் பண்றார். எதற்காகனா எல்லா அவதார ரகசியம் பின்னாடி இதெல்லாம் உபயோகப்படுத்த போறோம். ஏன்னா ராவணன்றவன் சாதாரணமான ஒரு ராட்சசன் கிடையாது. பல ஆயிரக்கணக்கான வருஷம் கோடிக்கணக்கான வருஷம் தபசு பண்ணி கையில வித்தையோட இருக்க அவன்கிட்ட இருக்கிற சரக்குக்கு ஒரு மனுஷன் நினைச்சா அவனால வதம் பண்ண முடியாது.
அப்படி இருக்கும்போது பகவானோ தன்னை மனுஷன் மனுஷன் மனுஷன்னே சொல்லிட்டு இருக்காரு ஆரம்பத்துல இருந்து. அப்படி இருக்கிற மனுஷன் அவனை வதம் பண்ணணும்னா அவருக்கு பராக்கிரமம் வேணும், அந்த சக்தி வேணும். அதெல்லாம் பிறந்ததுல இருந்து ராமாயணம் ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சக்திய இப்ப விஸ்வாமித்திரர் கொடுக்கிறார். அடுத்தபடியாக பரசுராமர் தன்னுடைய தனுஷ கொடுக்க போறார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சக்தியை அவர்கிட்ட ஒப்படைக்கிறார். ஏன்னா எல்லாம் ஒண்ணுதான். அந்த ராவண பதார்த்தம் இவா எல்லாரும் இந்த காரியத்தை பண்றா. பலே அதிபலேன்னு இந்த மந்திரத்தை உபதேசம் பண்ண இந்த சுவாமி என்ன பண்றாருன்னா அந்த மந்திரத்தை ஜபம் பண்றார். எந்த மந்திரம்னா தேவது பரமம் ஜபோ கௌசல்யா சுப்ரஜா ராமா. அதற்கு மேல அந்த ராத்திரி அங்கேயே தூங்க பண்ணிவிட்டா. ரொம்ப நாள் ஆசை அவருக்கு சுவாமி கூட இருக்கணும்னு. அங்க சுவாமிக்கு படுக்கைய சித்தம் பண்ணி அந்த குழந்தைகள் 2 பேரையும் தூங்க பண்ணிவிட்டா. லோகமே எந்த சுப்பிரபாதத்தை சொல்லி எழுப்புறதோ அந்த சுப்பிரபாதம் யாரு பண்ணதுன்னா இந்த விஸ்வாமித்திரர் அவர் வாக்கால பண்ணியிருக்கார். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவியம் தெய்வமான்னிக்கம். நீ எப்ப இந்த லோகத்துல பிறந்துட்டியோ சூரிய உதயம் ஆயிடுச்சு. நீ இந்த லோகத்துல எப்ப பிறந்துட்டியோ இந்த சுகதுக்கத்துக்கு உட்பட்டவன் நீ. இங்க லோகத்துல என்ன நடக்கிறதோ அதை நீயும் பண்ணியாகணும். நான் தெய்வமாச்சே நீ சொல்லக்கூடாது. தெய்வமான்னிக்கம் கர்த்தவியம் அவசியம் நீ பண்ணணும். உத்திஷ்ட நரசார்தூலா உத்திஷ்டா தெய்வமான்னிக்கம் கர்த்தவியம் தீர்மானமாக நீ பண்ணணும். ஏன்னா நீ எப்ப அவதாரம் பண்ணி மனுஷனாக இந்த பூமியில கால வச்சுட்டியோ பண்ண வேண்டிய காரியத்தை நீ பண்ணியாகணும். பூர்வா சந்தியா பிரவர்த்ததே நரசார்தூலா தெய்வமான்னிகம் கர்த்தவியம். அதனால எந்த சந்தியாவந்தனம் பண்ணுன்னு சொல்லி எழுப்பி விடுறார். அது மட்டும் இல்ல, இந்த விஸ்வாமித்திரருக்கு என்னைக்கோ டெய்லி என்ன பண்றோம்னா அர்க்கியத்தை அந்த சூரியனை பார்த்து கொடுத்துட்டு இருக்கோம். அந்த சூரியனுக்கும் யாரு வருவான்னா இந்த பிரபு தான். அந்த பிரபு இப்ப நேரா வந்திருக்காரு. அவர் கையில அர்க்கியம் விடணுங்கிறதுக்காக அவர் எழுப்பி அர்க்கியம் விட சொல்றார். இப்படி சுவாமி வந்து அர்க்கியம் பண்ணிவிட்டு தேவதுகோ பரமம் ஜபோ இந்த மந்திரத்திலேயே சிரேஷ்ட மந்திரமான காயத்ரியை ஜபிச்சார்னு சொல்ல நாத்வா பிரதோதகோ வீரோ தேவதுகோ பரமம் ஜபோ. அப்படி ஏன் அந்த பரமம் ஜபோன்னு ஏன் பேர்னா சப்தகோடி மகாமந்திரங்கள் இருந்தாலும் நேற்றே சொன்னது போல மந்திரங்களுக்கு தான் எது ராஜான்னா நகாயத்ரியா பரோமந்திரா. அந்த காயத்ரியை தாண்டி ஒரு மந்திரம் எங்கேயுமே கிடையாது. அதுதான் முதன்மையான மந்திரம். அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணார்கள். சுவாமி அப்படியே நடத்தி அழிச்சுட்டு போறார். எங்க அழிச்சுட்டு போறாருன்னா சித்தாசிரம வழியாக அழிச்சுட்டு போறார்.